இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, எந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக வேதத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது என்னாகும் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் இப்படியாக: கர்த்தர் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாக இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலி, நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு, 6வது வருஷம், இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பிரியமானவர்களே, மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட இந்த பலிகள், அந்தி சந்தி மத்தியான வேலை அப்படி சொல்லக்கூடிய, காலையிலும் மாலையிலும் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இதை செய்யணும் அப்படின்னு கடைபிடிக்க வேண்டிய சீனாய் மலையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனைகள்ல கடைபிடிக்க வேண்டிய சுகந்த வாசனை ஆண்டவருக்கு உண்டாகக்கூடிய ஒரு பலியாக அது சொல்லப்படுகிறது. பிரியமானவர், ஆனால் கிறிஸ்துவின் காலத்துல அது நமக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா, நம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியா ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பலி ஒரு காலையில மாலையில சர்வாங்க தகன பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆலயத்துல எப்படி விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமோ அதே போல காலையில மாலையிலும் பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனா இந்த நாட்கள்ல அதை நாம் மறந்து போய்விட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுது அப்படின்னா, காலையிலையும் மாலையிலையும் மதியான வேலையிலும் தேவ சமூகத்துக்கு போவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியமான, ஒருவேளை நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு காலையில ஜெபம் பண்ணல, மதியம் ஜெபம் பண்ணல, ஏதோ கடமைக்காய் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவ சமூகத்துல அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் பலிகளை செலுத்தும்படியா நாம் அழைக்கப்படுகிறோம். மதியம் அதே போல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மதியானத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியா நம்ம அழைக்கப்படுகிறோம். மாலையில நீங்க உங்க வேலையெல்லாம் முடித்துட்டு தேவ சமூகத்துக்கு போய் அமைதியா உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நல்ல மகிமைப்படுத்தி பாடும்படியாய் கர்த்தர் இதனால உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய இந்த பலிகளை சரியாக நாம் செலுத்தும்படியாய் நாம் அழைக்கப்படுகிற இந்த நாட்கள்ல ஒருவேளை ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்க. அந்த பலிதான் ஜெபம். பார்த்துங்க, அந்த நாட்கள்ல பலி எப்படி செலுத்தப்பட்டாங்க, அதே போல ஜெபம் இந்த நாட்கள்ல நாம் ஏறெடுக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க எவ்வளவு பிஸி சிட்டில இருந்தாலும் சரி, என்ன வேலையில இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க காலையில இருந்து தேவ சமூகத்துக்கு போலன்னா அது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு பிரயோஜனம். நம்ம கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் மிகவும் முக்கியமானது. பிரியம். அதே மாதிரி மாலையில நம்ம செய்ய வேண்டிய தகன பலி, ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையா இருக்குமா. அப்ப ஆண்டவர் பாருங்க, என் மகன் என் தேவ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறதை நாம் இதுல பார்க்க முடியாது அழைக்கப்படுறோம். சுகந்த வாசனையாக அது அவரு பார்க்கிறாருன்னு சொல்லப்படுது. அதே போலதான் என் மகனுக்கு காலையில வருவான், மாலையில ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருப்பார். பிரியமான, ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்த்துங்க. அப்ப பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்தி சந்தி மதியான வேளையில தான் முன் செய்து வந்தபடியே ஜெபம் செய்ததாக தானியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க ஜெபத்துக்கு தடையிருக்கப்பட்ட காலத்துல பாருங்க, தானியேல் 3 வேளையும் அவன் செய்து வந்தபடியே ஜெபம் செய்தான் என்று இப்பயே அவர் ஜெபம் செய்து விட்டார். அவர் பார்த்துங்க, இந்த நாட்கள்ல நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான ஒரு காரியம்னா ஜெபம். ஜெபம் எவ்வளவு முக்கியமானது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத நாள் ஆண்டவர் பேசிக்கிட்டார். உங்களுக்கு எவ்வளவு பிஸியா சென்று இருந்தாலும் சரி, காலையில மதியம் சாயந்தரம் 3 நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் வெகு தூரத்துல இருக்கீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஜெபிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுங்க. பலவீனமான பாத்திரங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் காலையும் மாலையும் சமர்த்து வருவதற்கு ஞானத்தை விவேகத்தை எங்களை தரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.